நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். இன்றைக்கி நம்ம சேனலில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் நல்லா காரசாரமாக தரமான சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிந்தாமணியை எதோட சேர்த்து சாப்பிட்டா வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்கிறத கடைசியாக பார்ப்போம். இதுக்கு தேவையானது 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க. நல்லெண்ணெய், வரமிளகா, சின்ன வெங்காயம். சிக்கனை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. நல்லா 2 தடவை தண்ணி ஊற்றி கழுவி கறியில் இருக்க கசடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருங்க. என்னடா மஞ்சத்தூள் போட்டு கழுவலையான்னு தானே பார்க்குறீங்க? அதுக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ இதில் 2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கைப்பிடி அளவு உப்பு, நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து கறியில் ஊற்றுங்க. உப்பும் மஞ்சளும் எண்ணெயில் கரைஞ்சி கறியில் ஒட்டுற மாதிரி நல்லா கலக்கி வச்சிருங்க. ஒரு ஜல்லடை பாத்திரத்தை எடுத்து குண்டால மூடி அதை தலைகீழாக கமுத்தி ஒரு தட்டில் வச்சிருங்க. என்னடா பெரிய கம்பு சுத்துற வேலையா இருக்கேன்னு பார்க்காதீங்க. கறியில் ஒட்டிட்டு இருக்க மிச்சம் மீதி கசடு கழிவு எல்லாம் மஞ்சளும் உப்பும் தண்ணியாக கரைச்சி வெளியே தள்ளிடும். இதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். அதை அப்படியே வச்சிடலாம். இந்த டிஷ்ஷோட கிங் ஆஃப் இன்க்ரீடியன்ட்னா அது மிளகாதாங்க. அது இல்லாமல் சிந்தாமணி செய்யவே முடியாது. வரமிளகாயை 2ஆக கிள்ளி உள்ளே இருக்க விதையெல்லாம் வெளியே எடுத்துடணுங்க. மிளகாயோட காரமே இந்த விதை தான். விரலால் இப்படி ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா எல்லா விதையும் தானாக வெளியே வரும். நான் நல்லா காரம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க 5 மிளகாயை சேர்த்து போட்டுக்கோங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்கவங்க ஒரு 5 மிளகாயை குறைச்சி போட்டுக்கோங்க. 10 நிமிஷம் ஆச்சு, ஊறட்டும். இப்போ சின்ன வெங்காயத்தை இப்படி சின்னதாக வெட்டி வச்சுக்கலாம். எண்ணெயில் போடும்போது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்தீங்கன்னா கறியில் ஒட்டிகிட்டு இருந்த மிச்சம் மீதி கசடு கழிவு எல்லாம் தண்ணியாக வடிஞ்சு நிற்கும். மூடி வச்ச கறியை திறந்தா மஞ்சள் கலந்த நல்லெண்ணெய் வாசனை வரும். அதை அப்படியே தண்ணியில் ஒரு அலசிட்டு சிக்கனை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருங்க. கடைசியாக தான் அடுப்பை பற்ற வைக்கணும். இப்போ சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். சின்ன வெங்காயத்தை எண்ணெயில் மிதக்க விடணும். வெங்காயம் வதங்குற அளவுக்கான உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே விதையெடுத்து வச்ச மிளகாயை போட்டுக்கோங்க. விதை எடுக்காமல் போட்டிங்கன்னா பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்லை. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். வெங்காயம் மிளகா கலருக்கு மாறும். அப்போ வெட்டி வச்ச சிக்கனை எடுத்து போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி எதையுமே போட்டு செஞ்சிடாதீங்க. அதெல்லாம் போட்டு செஞ்சால் அது சிந்தாமணியே கிடையாது. எல்லாம் ஒன்றா கலந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெயை மணமாக விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி வச்சுருங்க. எப்பயும் போல் இன்னொரு ஸ்டவ்வில் நீங்கள் சாப்பாடு வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தா கறி, நல்லெண்ணெய், வரமிளகாய் எல்லாம் சேர்ந்த ஒரு வாசம் வரும். அது நம்ம பசியை தூண்டும். அப்படியே அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி மூடி வச்சுருங்க. அடுப்பை கொஞ்சம் ஏற்றி விட்டுக்கோங்க. குக்கரில் சாப்பாடு ரெடியான உடனே நம்ம சிந்தாமணியும் ரெடியாக இருக்கும். அதுதான் டைமிங். சிந்தாமணியோட பெஸ்ட்டு காம்போவே நம்ம சுடுசோறு தான். சுட சுட சாப்பாட்டை எடுத்து தட்டில் வச்சு பக்கத்தில் இருக்க சிந்தாமணியை அப்படியே எண்ணெயோடு சேர்த்து எடுத்து போடுங்க. சாப்பிடும்போது ஒரு வாய்க்கும் ஒரு சிக்கன் பீஸ் உள்ளே போகணும். அப்போ தான் நம்ம நாக்கில் இருக்க டேஸ்ட் பட்டெல்லாம் டான்ஸ் ஆடும். நல்லா சாப்பிடுங்க. லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.
ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.